இதை சொல்கிறேன்னா, தன் தவறு தனக்கு தெரியாது. உங்களுடைய கர்மா, உங்களுடைய பாவம், உங்களுடைய சுமை உங்களுக்கு தெரியாது. அப்போ அங்கே சுட்டி காட்டுவதற்கு ஒருவர் வேண்டும். அதுதான் ஞான வாழ்க்கை. அப்போ அந்த சுட்டி காட்ட ஒருவர் வருகின்ற பொழுது தான் அவர் சொல்லுவார், தம்பி உங்கள் வாழ்க்கை தப்பாக போகுது, நீங்கள் ரொம்ப கோவப்படுறீங்க, கோவப்படாங்க. போகிறத வேலை பார்த்துட்டு இருப்பான், நல்ல டேலண்ட் இருக்கும், அருமையான டேலண்ட். அவனால் அந்த வேலையெல்லாம் ஒருவர் 12 மணி நேரத்தில் செய்கிறத இவர் ஒரு 3 மணி நேரத்தில் செய்துருவான். அவ்வளவு அந்த பிரெயின் அப்படி இருக்கும். ஆனால் அவன்கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு கோபம் இருக்கும். ஓனரை பார்த்தா வகையே வைக்க மாட்டான், மேனேஜரை பார்த்தா கண்டுக்கவே மாட்டான். அப்போ எப்படி இருக்கும்? ஓனரும் மேனேஜரையும் பகிச்சுட்டு அவன் இவனுடைய பிரெயின் எங்கே கொண்டு காட்டுறது? அவன் வேலை கொடுத்தா தானே இவங்க செய்ய முடியும். அவன் வேலையை கொடுக்கலன்னா. ஆனால் இவனுக்கு அது தெரியாது. இவனுக்கு என்ன தெரியும்னா, என் பிரெயின் எவ்வளோ இருக்குது, நான் தான் கரெக்டாக செய்துட்டேனே. அவங்கெல்லாம் 5 நாள் கிடந்து போராடிக்கிட்டு இருக்கான், நான் ஒரு நாளில் அந்த ஒர்க்கை முடிச்சிட்டேனே. இவன் அதை தான் சொல்லிகிட்டு இருப்பான். ஆனால் ஓனர் என்ன சொல்லுவார், எங்கிட்ட சம்பளம் வாங்குகிறான், நான் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறான் பார். மேனேஜர் என்ன சொல்லுவார், நான் தானே ஒர்க்கு அலாட்மெண்ட் போட்டு கொடுத்துருக்கேன், இவன் என்னையே மதிக்கலைங்கும்போது இவனை எப்படி நான் வச்சுருக்கிறது? அப்போ 2 பேரும் இவனுடைய வேலைக்கு உலக வைப்பாங்க. ஆனால் இவனுடைய பார்வையில் நான் கரெக்டாக தானே செய்துட்ருக்கிறேன், நான் அதிகமாக செய்துட்ருக்கேன், என்னை எப்படி அவங்க நீக்க முடியும், எப்படி விரட்ட முடியும்? அப்போ இந்த போராட்டத்தில் எது சரின்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு ஓனர் நினச்சா வச்சுக்கவும் செய்யலாம், வைக்கலாம். நீ நல்லவனாக இரு, கெட்டவனாக இரு, உனக்கு வேலையே இல்லைன்னு நான் சம்பளம் கொடுக்க நான் தயாராக இருக்கேன் பாரு. நான் இஷ்டப்பட்டால் வச்சுக்குவேன், இல்லைன்னா இல்லை, உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நம்ம முதல்ல யாருக்கு உபை பண்ணி ஆகணும்? ஓனருக்கு உபை பண்ணி ஆகணும். அதுக்கு அடுத்தது நம்மளை ஃப்ரீயாக வேலை செய்ய விடணும். நம்ம செய்த வேலையே அவன் என்ன பண்ணணும்? என்கரேஜ் பண்ணணும், அக்செப்டன்ஸ் பண்ணணும். ஒருத்தன் அக்செப்ட் பண்ணால் தான் அந்த வேலையில் இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ அந்த மேனேஜர் நமக்கு சாதகமாக இருக்கணும். அப்போ அந்த மேனேஜரை சாதகமாக வச்சுருக்க வேண்டியது நம்முடைய வேலை. வேலை தெரியும்னு செய்கிறது மட்டும் முக்கியம் அல்ல. அங்கே இருக்கக்கூடிய மேனேஜரையும் அந்த ஓனரையும் நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய வழியில் நமக்கு பாதகம் இல்லாமல் அவர்களை வைத்துக்கொள்வது என்பது ஒரு முக்கியமான விஷயம். இது அவனுக்கு தெரியாது. அவன் சொல்லுவான், 9 மணி நான் ஆஃபீஸில் இருக்கிறேன், மேனேஜர் 12 மணிக்கு தான் வர்றார், அவர் வேலை செய்ய மாட்டேங்கிறார், அவர் கதை பேசிட்டு போகிறார், அதெல்லாம் உன் வேலை இல்லை. ஆனால் இவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் கரெக்டாக பண்ணுறேன், அவன் பண்ண மாட்டேங்கிறான்னு அவனை குறை சொல்லிகிட்டே இருப்பான். இப்போ இங்கே யார் வேணும்னா, ஒரு நடுநிலையில் இருக்கக்கூடிய ஒரு கைடு, ஒரு மாஸ்டர், ஒரு குரு தேவைப்படுகிறது. உங்களிடம் இருக்கக்கூடிய அசுத்தம், இது அசுத்தம்னு தெரியாது உங்களுக்கு, இது மிகப்பெரிய அசுத்தம், மிகப்பெரிய அழுக்கு, மிகப்பெரிய குற்றம்.